வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சகுந்தலா கணேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு பையனோ இல்லை ஒரு பெண்ணோ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 18-20 வயசை கடந்துட்டாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் கேட்கிற கேள்விகள் இதை எப்படி எதிர்நோக்கத்துன்னு தெரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க. ஒரு பெண்ணாக இருந்தானா அவளுக்கு கல்யாண பயம், ஒரு பையனாக இருந்தானா அவனுக்கு உத்தியோக பயம். இந்த ரெண்டு பயத்தையும் ஊட்டுறது யாருன்னு கேட்குறீங்களா? சுற்றம் நட்பும் சூழ வருகை தாருங்கன்னு சொல்லி பத்திரிக்கையில் போடுவோம்ல, அந்த சுற்றமும் நட்பும் தான். எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னா, என்னடா தம்பி, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பாரு சொன்னார் பையனுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சுது, அவன் இனிமேல் நல்ல உத்தியோகம் போய் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குப்பான் அப்படின்னு சொன்னார். நானும் பார்க்குறேன், ஏதோ லீவுக்கு தான் ஊருக்கு வந்திருக்கான்னு நினச்சேன். ஆனால் ஊரையே சுற்றிக்கிட்டு இருக்கிறியே ஒரு 6-7 மாதமாக உன் கூட தான் படித்தான் என் பையன். இன்றைக்கி ஐடி கம்பெனியில் 80,000 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ என்னென்னா இப்படி ஊரை வளைய வந்துக்கிட்டே இருக்கிறிய. இப்படியே இருந்தால் யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா? உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா? நாளைக்கு பொண்ணு கொடுக்க வர்றவன் பையன் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்க மாட்டானா? இப்படியே இருந்தால் என்னடா தம்பி பொழப்ப ஓட்டுறது? அப்புறம் வயசாகிக்கிட்டே போகுது, அப்புறம் கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே பழப்ப பார்த்துக்க, உன் வயசுல எல்லாம் நான் 2 தங்கச்சி மாதிரியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நிலம்பலம்லாம் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் அப்பன் சம்பாத்திலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகள் தான் நான் கேட்குறேன். இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்கல்ல, படிக்கும் பொழுது ஒரு பேனா வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அட்லீஸ்ட் பஸ்ஸை விட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்திருப்பீங்களா? இல்லை காலேஜில் விட்டு வந்திருப்பீங்களா? ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அட்லீஸ்ட் ஒரு A4 ஷீட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த அட்வைஸு? ஏன் இந்த மனபயத்தை உண்டு பண்ணுறீங்க? இந்த பயத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி படிக்க வச்ச அப்பார் கேட்க மாட்டார். எறும்பு கடிக்காமல் பொத்தி பாதுகாத்து வளர்த்த தாய் கேட்க மாட்டாங்க. ஓடி ஆடி விளையாண்டு கிள்ளி விளையாண்ட அண்ணன் தங்கச்சி கேட்க மாட்டாங்க. இந்த கல்யாண வீட்டுக்கு கூட்டத்தை காட்டவும் சாவு வீட்டில் கூட்டத்தை காட்டுறதுக்கும் சொந்தம் பந்தம்னு இருப்பாங்க இல்லையா? அந்த சொந்தம் பந்தம் குசலம் விசாரிக்கிறவங்க தான் இந்த மாதிரி மன நெருக்கடியெல்லாம் உண்டு பண்ணுறது. நான் கேட்குறேன், படிச்சுட்டு சும்மா இருந்தால் அப்பன் சம்பாதத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்கிறீங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஏதோ சம்பாதிச்சா அவன் அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறான், உன் கூட தான் படித்தான், நீ என்ன இதான் சம்பளம் வாங்குறான்னு சொல்லி ஒப்பிடுதல் பண்ணுறீங்க. சரி, ஏதாவது ஊருக்குள்ளே வேலை கிடைக்கணும், ஊருக்குள்ளே ஏதாவது லோக்கலில் கொஞ்ச நாள் வேலைக்கு போகலான்னு பார்த்தா, என்ன தம்பி நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் பார்க்குற உத்தியோகத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ ஒரு மனுஷனை வாழையும் விட மாட்டேங்கிறீங்க, சாவையும் விட மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்குறீங்க? அதனால உங்களுக்கு என்ன பயன்? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டவங்க கண்டபடி அட்வைஸ் பண்ணுவாங்க, காதில் வாங்கிக்காதீங்க. படித்த உங்களுக்கு தெரியும் எப்படி வாழ்க்கையை நடத்தணுன்னு. அது மாதிரி வாழ்ந்துட்டு போங்க, மற்றவங்க அட்வைஸை கேட்காதீங்க.